வணக்கம்மா. வணக்கம். என்னமாச்சு? அவருக்கு நான் டிவில பார்த்தேன், ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. நிதி எல்லாம் லாக்கப் டெத் ஆயிடுச்சு. அடுத்து கரெக்டான நீதி வேணும் எனக்கு. ஆமா, இப்ப நான் ஒரு குடும்பத்துல ஒரு ஆணி வேறையாக்க இழந்துட்டு நிக்கேன். அவர் தான் எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு. இப்ப நாங்க என்ன சொல்றது, நாங்க எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிறோம். எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். இப்ப நான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான், 4 வயசுல. அவனுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு வழி பண்ணணும். இப்ப எல்லாம் சொன்னாங்க, கலெக்டர் சார் எல்லாமே சொன்னாங்க, உரிய நிதி தாரோம், 1 லட்சம் தாரோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க பாடியை வாங்குங்க, நாங்க கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவங்க கொடுக்காங்களா என்னன்னு தெரியல. ஆமா, வாங்கிட்டு வந்தாச்சு. அடக்கம் பண்ண போறோம், நல்லடக்கம் பண்ண போறோம். ஆனா எனக்குரிய நிதியும் வேலையும் கிடைக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. அது எப்படிமா? நீங்க கண்டிப்பா கேளுங்க. இல்ல, லாக்கப் படுகொலை என்றது நிச்சயமாக மிக மிக ஒரு தவறான ஒரு செயல். தவறு பண்ணா சட்டம் இருக்கு, கண்டிக்கலாம். ஆனா கொலை செய்யறதுன்றது நிச்சயமாக யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அதனால நிச்சயம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும். தைரியமா இருங்க, சரிங்களா? நான் ஒன்னே கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நான் முந்தனேத்துதான் வெளியூர் போயிருந்தேன், வந்தேங்க. இல்லாட்டி நான் நேராவே உங்களை பார்த்து ஆறுதல் சொல்லியிருப்பேன். அதனாலதான் இன்னைக்கு நீங்க உடல் வாங்குறீங்கன்னு செய்தி பார்த்த உடனே எங்க மாவட்ட செயலாளரை நேரா போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நான் அவங்களோட பேசணும், கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவரு எங்க மாவட்ட செயலாளர் சுரேஷ் மற்றும் கட்சிக்காரங்க அங்க வந்திருக்காங்க. நீங்க தைரியமா இருங்க, நிச்சயம் உங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அரசு வேலையும், குழந்தைக்கு கண்டிப்பாக கல்விக்கும் எல்லாமே கண்டிப்பா பண்ணுவாங்க. நீங்க கலெக்டரை கான்டாக்ட் பண்ணுங்க, அமைச்சர்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நிச்சயமாக நானும் கவர்மெண்ட் பேசுவேன், முதல்வரிடமும் மற்ற அமைச்சர்கள் துறை சார்ந்தவர்களிடமும் நிச்சயமாக உங்களுக்காக நான் பேசுவேன், சரிங்களா? ஏன்னா ஒரு பெண்ணின் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். நீங்க லாக்கப் படுகொலை என்பது நிச்சயம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறு செஞ்சா நீங்க சட்டம் இருக்கு, தண்டனை கொடுங்க, ஜெயில போடுங்க. அது நீங்க அடிச்சு கொள்ற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது இந்த உலகத்துல. அதனால நிச்சயமாக இது மிகப்பெரிய தவறு. அவர் ஒரு ஹேண்டிகேப்புமா, ஹேண்டிகேப் கைய உடைச்சிருக்காங்கம்மா, 3 இடத்துல உடைச்சிருக்காங்கம்மா. பார்த்தேன், நான் அறிக்கை கொடுத்திருக்கேன், பார்த்தேன். ஹேண்டிகேப், உடல் எல்லாம் காயங்கள் இருந்ததாக டிவில பார்த்தேன். உங்களுக்காக நான் அறிக்கையும் கொடுத்திருக்கேன். இது நிச்சயமாக நியாயமே கிடையாது, மிகப்பெரிய அநீதி உங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க கண்டிப்பாக கலெக்டரையும் அமைச்சரையும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நிச்சயமாக நானும் கண்டிப்பாக பேசுவேன், சரிங்களா? சட்டசபையில பேசுவேன், அமைச்சர்களிடமும் முதல்வரிடமும் நான் கண்டிப்பா இதை பத்தி பேசுவேன். நிச்சயம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். தைரியமா இருங்க, சரிங்களா? தைரியமா இருங்க, நாங்க எல்லாம் இருக்கோம், உங்களுக்கு துணை இருக்கோம். சரிங்க. நன்றி.